ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க 100 சாமி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டிராமா. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா செல்வி அப்படின்றவங்க கணவனை இழக்கிறாங்க. அவங்களோட 2 பசங்களையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்க்கவும் செய்றாங்க. பல வருஷமா குடும்பத்துக்கும் அவங்க பசங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தோண ஆரம்பிக்குது. ஆனா அவங்க இருக்க வில்லேஜோ அவங்க ஃபேமிலியோ அதை எப்படி பாக்குறாங்க, கடைசியில அவங்களால அதை பண்ண முடிஞ்சுதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க பேச வந்திருக்க விஷயம். இன்னைக்குமே இந்த டாபிக் எல்லாம் பெருசா எந்த படத்திலுமே பேசுறது கிடையாது. அதுக்கேற்ற மாதிரியே இதுல பேசியிருக்காங்க. இந்த மறுமணத்தை பத்தி பேசியிருக்க விஷயம் ரொம்ப நீட்டாவே இருந்தது. அது ரொம்பவே டீட்டெயிலா பேசியிருந்தாங்கன்னே சொல்லலாம். அது அவங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க இல்ல எப்படி நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை எடுத்து இந்த டைரக்டர் பேசியிருக்காரு. அதே மாதிரி ஸ்வாஸ்திகாவோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி அவனு ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு தாயா ஒரு தனிமையில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு பல விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலா பெர்ஃபார்மன்ஸ்ல காமிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனி கொஞ்ச நேரம் தான் வந்தாலுமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த படம் ஃபுல்லாவே ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கும், அதை சமூகம் எப்படி பார்க்கும் அப்படின்ட்டு பல விஷயங்களை ரொம்ப நீட்டாவே பேசியிருக்காங்க. டெக்னிக்கலி கண்டிப்பா இந்த படம் ஒரு சவுண்டான படம் தான். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளே ரொம்ப நீட்டா எழுதி எடுத்த மாதிரி இருந்தது. பல இடத்துல நமக்கு லேக் அடிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல காமெடி போர்ஷன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி தான் எமோஷனல் கண்டென்ட் அங்கங்க நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல பெருசா ஒர்க் அவுட் ஆகாமலும் போயிடுச்சு. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துல நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.